திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசுன்னு நீங்க சொல்றீங்க. பாஜகவுக்கு ஆதரவான அரசா இருந்ததுன்னா இந்த தீர்ப்பை நிறைவேற்றி இருந்திருக்கலாமே. நீங்க இதை வச்சாதான் சார் அரசு. நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்ற இந்த கோஷம் இருக்கு பாத்தீங்களா, இதுவே என்ன வந்து கண்ணு இடிக்கு. நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைன்னா சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி ஏன் திமுகவின் பக்கம் இருக்கு? அம்மாபட்டணத்துல வந்து வீடு இடிச்சாங்களே, அங்க போய் முஸ்லீம் லீக் தலைவர்கள் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றீங்களே, இங்க வாங்கடா முதல்வர்கிட்ட கதவு தட்டிட்டு, நீ முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்கிதான் நீ முதல்வர் ஆயிருக்க. போலித்தனமான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி சிறுபான்மை மக்களை ஏமாத்திர முடியும் நீங்க நம்புறீங்களா? ஏமாத்திட்டு தானே இருக்காங்க. சீமானுடைய அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கேளிக்கையா தான் பாக்குறீங்க. ஆனா என்னுடைய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அவருடைய அரசியல் வந்து இப்போ பெரியார் எதிர்ப்பாருக்கட்டும் சில விஷயங்கள் பேசுறது எனக்கு நிறைய முரண் இருக்கு. இருந்தாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டுல விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகளை நீங்க பர்சனலா எப்படி மதிப்பீடு செய்றீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க கடந்த அந்த 5 ஆண்டுகள் நிறைவடைய போது திமுகவினுடைய ஆட்சியை அவர்களுடைய செயல்பாடுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல நான் வந்து பொதுவா சொல்றதை விட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் முஸ்லிம்களுக்கு திமுக துரோகம் செஞ்சிருக்கு, நிறைய செஞ்சிருக்கு. என்ன இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப வந்து அம்மாபட்டணத்துல வந்து வீடுகள் இடிச்சு முஸ்லிம் வீடுகள், சரி முஸ்லிம் வீடுகள் இடிச்சாங்க, கேட்டா நீதிமன்ற உத்தரவுன்னு. அதே மாதிரி வந்து இங்க அனகாபுத்தூர் காகிதமில்லத் நகர்ல ஒரு 500 வீடை இடிச்சாங்க, கேட்டா நீதிமன்ற உத்தரவுன்றாங்க, ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்ன்றாங்க. ஏதோ நேற்று இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் இல்லை, 5 தலைமுறையா 6 தலைமுறையா இருக்காங்க. புரியுதுங்களா? ஒரு காலம் நீங்க ஆக்கிரமிக்கப்பட்டு இருப்பீங்க, ஆக்கிரமிச்சே வச்சிருக்கீங்களா? ஆக்கிரமிக்கப்பட்ட நிலம் அப்படின்னா அது எல்லா ஆட்சி காலத்திலையும் மதம் சார்பற்று சாதிய சார்பற்று பல இடங்கள்ல அப்புறப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம பல ஆண்டுகளா பாத்துருக்கோம். ஜெயலலிதா பீரியட்ல நடந்திருக்கு, கலைஞர் பீரியட்ல நடந்திருக்கு. அதான் சொல்றேன், இது ஒவ்வொரு இடமும் பாத்தீங்கன்னா 5 தலைமுறை 6 தலைமுறையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இடங்கள் தான் ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்னு இடிக்கிறாங்க. அப்படி நீங்க ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை இடிக்கணும்னு சொன்னா இன்னைக்கு சிட்டி சென்னையே இருக்காது இல்லையா? முகப்பேரை இடிக்கணும், வேளச்சேரியை இடிக்கணும், இதெல்லாம் நீர்நிலை பகுதிகள் தானே, ஏரிகள் தானே. ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதின்றது வேற. நகரமயமாக்கலுடைய அடுத்த கட்டத்துக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சுன்னா அப்புறப்படுத்த வேண்டிய ஆட்களை அப்புறப்படுத்த வேண்டியது சூழல் தேவை. அது எல்லா ஆட்சிகளும் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கு. அதை நம்ம எப்படி ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான மனநிலையா திமுக நம்ம அடையாளப்படுத்த? நீங்க அனகாபுத்தூர்ல இடிச்சீங்க, நீங்க நகரமயமாக்கணும், அது விரிவாக்கணும், அதெல்லாம் சொல்றீங்க. அம்மாபட்டணத்துல என்ன பண்ணீங்க? 500 வீடுகள் இடிச்சீங்க. இஸ்லாமியர்களுக்கு ஆதரவா தானே திருப்பரங்குன்றத்துல திமுக நிக்குது. இல்ல தொண்டமன் அரசர் இருக்கும் போது அந்த கலிஃபா என்ற நபருக்கு ஒப்படைச்ச இடம் அது. அவங்க வீடு கட்டிட்டு பல தலைமுறை ஒருத்தன் வாங்கி இன்னொருத்த வாங்கி இப்படி இன்னைக்கு திடீர்னு ஒரு 10 புல்டோசர் போய் ஒரே நேரத்துல இடிச்சு தள்ளினீங்கன்னா நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லிட்டு, சரி இதே நீதிமன்ற உத்தரவு தான் தஞ்சை சாஸ்தா பல்கலைக்கழகத்தினுடைய ஆக்கிரமிக்கப்பட்ட இடம் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லியிருக்கான். அதையே இடிக்க மாட்டேன். வழக்கு நடந்துட்டு தானே இருக்கு, முடியல, நிறைவடையிலே, வழக்கு விசாரணையில தானே இருக்கு. சரி, நான் என்ன சொல்றேன், இது ஹைகோர்ட் கொடுத்தான்னு வந்து இடிச்சிட்டீங்க, அது சுப்ரீம் கோர்ட் வரையும் போயிருக்கேன், அனுமதி கொடுத்துருக்கீங்களா? சுப்ரீம் கோர்ட் போற வரையும் உங்களுக்கு டைம் வாங்குனீங்களா இல்லையா? அப்ப இது மட்டும் அதே மாதிரி இவங்க மேல்முறையீடு பண்ண போறாங்க இடிக்கு வரும்போது. அதெல்லாம் இல்ல, நீதிமன்ற உத்தரவு இடிச்சு இரவா இடிச்சு கோபுரத்துல இருந்தவங்க குப்பமேட்டுக்கு வந்தாங்க. அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் நிக்குது, இந்த ஆட்சி இருக்குன்னு இதுதானே யோகி ஆதித்யநாத் பண்றான். முஸ்லீம் வீடை இடிக்கிறான், கேட்ட ஆக்கிரமிக்கப்பட்ட இடம்ன்றான். அதுதான் இவங்க திராவிட மாடல் அரசு மண்ணாங்கட்டி அரசுன்னு சொல்லிட்டு இவனுங்க இடிக்கிறாங்க. எப்படி சொல்றீங்க? திருப்பரங்குன்றத்துல யாரின் பக்கம் நிக்குது அரசு? எங்க நிக்குது? இஸ்லாமியர்கள் பக்கம் நிக்குதா இல்ல இந்துத்துவாவின் பக்கத்துல நிக்குதா? இந்த கலவரத்தை, இந்த ஒரு பதட்டத்தை உருவாக்குனதே திமுக. அது வந்து நம்ம அப்படி ஒரு விஷயத்த சொல்லலாம், அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலாம். என்ன களத்துல ஆளும் அரசு இஸ்லாமியர்களின் பக்கத்துல நிக்குதா இந்துத்துவாவின் பக்கத்துல நிக்குதா? அதுக்கு நீங்க சொல்லுங்க. இஸ்லாமிய பக்கம் நிக்கிறாங்கன்றதுக்கு ஏதாவது ஒரு இஸ்லாமியர்களின் பக்கத்துல நிக்குதுங்கிறது பட்டவர்த்தனமா நமக்கு தெரியுது. அந்த தீபத்தை ஏத்துனா அந்த தர்காக்கு பிரச்சனை வரும், அதனால அந்த மக்கள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பட்டவர்த்தனமா இஸ்லாமியர்கள் பக்கத்துல தானே அரசு நிக்குது. திமுக அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசுன்னு சொன்னீங்கன்னா திமுக அரசு யாருக்கு ஆதரவான அரசு?
இஸ்லாமியர்களுக்கு எதிரான அரசுன்னு நீங்க சொல்றீங்க. பாஜக ஆதரவான அரசு. பாஜகவுக்கு ஆதரவான அரசா இருந்ததுன்னா இந்த தீர்ப்பை நிறைவேற்றி இருந்திருக்கலாமே. சார் நீங்க இதை வச்சாதான் சார் அரசியல் பண்ண முடியும். நீ இப்பாளுக்கா போ, நான் அப்பாளுக்கா பண்றேன், நீ இப்படி போ, நான் இப்படி போ, இதுதான் விளையாட்டு. உங்களுடைய கருத்து திமுக பாஜகவோடு இணக்கமாக தான் செயல்பட்டு இருக்கு, செயல்பட்டு இருக்கு. நீங்க ஒண்ணும் இல்லைங்க. ஏவா வேலு வீட்டுல அமலாக்கத்துறை கேளுங்க, ஏவா வேலு வீட்டுல அமலாக்கத்துறை ரைட், ஏவா வேலு டெல்லி கேளுங்க, ஏவா வேலு டெல்லிக்கு பவர் ஆஃப் ஆயிடும். சரி இல்ல பாஜக திமுக செயல்படுதுன்னா திமுக எங்கேயே தோக்கணும்னு பாஜக இவ்வளவு பெரிய கூட்டணி எல்லாம் உருவாக்கணும். நீங்க ஒரு விஷயத்தை பாத்துங்க, இப்ப திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு, எதிராக ஒரு கூட்டணி இல்ல திமுக கூட்டணி விடுதலை சிறுத்தை உட்பட முஸ்லீம் அமைப்புகள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெரிய கட்சி எதுங்க? இப்போ திமுக என்டிஏ கூட்டணியில தமிழ்நாட்டுல பெரிய கட்சி எது? தமிழ்நாட்டுல பெரிய கட்சி திமுக அதிமுக தான். அதிமுக தான். ஆமா ஆமா, என்டிஏ கூட்டணியில அதிமுக, என்டிஏ கூட்டணியில அதிமுக பெரிய கட்சி. இவங்க அதிமுக முன்னிலைப்படுத்தி அரசியலே பேச மாட்டாங்க. விடுதலை சிறுத்தை பேசினாலும் தேர்தலில் நீங்க வாக்கு திமுக கூட்டணிக்கு செலுத்தலைன்னா பாஜக வந்துருவான். திமுக இதைதான் பிரச்சாரம் பண்ணுவான். முஸ்லீம் அமைப்புகள் திமுக கூட்டணியில் இருக்க முஸ்லீம் அமைப்புகள் இதுதான் பிரச்சனை பண்ணுவாங்க. நீங்க ஏன்னா அதிமுக முன்னிலைப்படுத்தி பிரச்சாரம் எப்படி பண்ண முடியும்? அதிமுக தலைமை பண்போட இல்லன்ற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குல்ல, தன்னுடைய கூட்டணியே தீர்மானிக்கிற பலத்தை இழந்து அதிமுக நிக்குதா இல்லையா? திமுக மட்டும் அப்படி தலைமை பண்பு என்ன இருக்கு? தன்னுடைய கூட்டணியை அமைக்கிறதுக்கான மொத்த பலமும் திமுக வச்சிருக்குது, அது உண்மைதானே, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். தன்னுடைய கூட்டணியை தீர்மானிக்கிற திறன் திமுக இருக்கா இல்லையா? நானும் சொல்றேன் அதிமுக அந்த திறன் இருக்கா? நானும் சொல்றேன் அந்த கூட்டணியை இல்லைன்னு சொன்னா திமுக இல்ல, அது வேற விஷயம். புரியுதுங்களா? ஆனா அதிமுக கிட்ட இல்ல, திமுக கிட்ட இருக்குன்னா ரெண்டு பேருக்கிட்ட அப்படி இல்ல, ஆனா ஆண்டுட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. புரியுதுங்களா? என்னுடைய கருத்து என்னன்னா, நீங்க இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுன்ற இந்த கோஷம் இருக்கு பாத்தீங்களா, இதுவே என்ன கண்ணு இடிக்குது. ஏன்னு சொன்னா இஸ்லாமியர்களுக்கு ஆதரவு நடக்கல திமுக. புரியுதுங்களா? ஆனா திமுக முஸ்லிம்களுக்கு ஆதரவா செயல்படுது, திமுக முஸ்லிம்களுக்கு ஆதரவா செயல்படுது. தேர்தலுக்கு முன்னாடி முஸ்லிம் சிறைவாசிகளை விடுதலை செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு இதுவரையும் விடுதலை செய்யலீங்க. என்ன சொல்றீங்க? இதுவரையும் விடுதலை செய்யல. அப்ப ஏன்டா நீ வாக்குறுதி கொடுத்த? அப்ப வாக்கு வாங்கணும், இஸ்லாமியர் நம்ம ஆட்சிக்கு வந்தா பாஜகவை பூச்சாண்டி காட்டி காட்டி வாக்கு வாங்கணும், ஆட்சிக்கு வந்துடணும், உட்காந்துடணும், முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படணும். நீங்க சொல்ற இந்த குற்றச்சாட்டுகள்லாம் உண்மைன்னா சிறுபான்மையினுடைய வாக்கு வங்கி ஏன் திமுகவின் பக்கம் இருக்கு? காகிதம் இல்லத்துல இது அனகாபுத்தூர் காகிதம் இல்லத்து முஸ்லீம் வீடு இடிக்கும் போது கம்யூனிஸ்ட் கட்சிகள் போகுது, விடுதலை சிறுத்தை போகுது, திமுக கூட்டத்தில் இருக்க முஸ்லீம் அமைப்புகள் போகுது. அங்க அழுகுற வேதனைப்படுற அவங்க 50 லட்சத்துல நான் வீடு வாங்கினேன், 1 கோடியில வீடு வாங்கினேன், அடிச்சிட்டாங்கன்னு கதறிட்டு இருக்காங்களே, அந்த மக்கள் கிட்ட போய் அரசியல் பேசினானுங்க. யாரு? திருமாவளவன் பேசினாரு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசினாங்க, முஸ்லீம் அமைப்பு தலைவர்கள் பேசினாங்க. நான் கேட்கிறேன் கேள்வி, ஏன்டா அங்க போய் உட்காந்து ஒப்பாரி வச்சிருக்க மக்கள்கிட்ட அரசியல் பேசுனீங்க? போய் முதல்வர் கதவை தட்டி எழுப்பி வெளியே வந்து, ஏன் லூஸ் ஆயா நீ? நமக்கு வாக்களிச்ச மக்களாச்சு அது, ஏதோ நீதிமன்ற உத்தரவுன்னு சொல்லி இரவா எல்லா வீடும் இடிச்சு தரமட்டமாகி எல்லாம் ரோட்ல உட்காந்து இருக்காங்களேன்னு கேள்வி கேட்குது. எவனுக்காவது நாடி இருக்கா? நான் கேட்கிறேன். அம்மாபட்டணத்துல வீடு இடிச்சாங்களே, அங்க போய் முஸ்லீம் லீக் தலைவர்கள் எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொல்றீங்களே, இங்க வாங்கடா முதல்வர்கிட்ட கதவு தட்டிட்டு, நீ முஸ்லீம்களுடைய வாக்குகளை வாங்கிதான் நீ முதல்வர் ஆயிருக்க. முஸ்லீம்கள் அப்போ இந்த முஸ்லீம்களை எப்படி வேணா ஏமாத்துறான். ஏன்னா பாஜக காட்டணும்னா முஸ்லீம்கள் நமக்கு வாக்களிச்சுவாங்க. இஸ்லாமியர்களுக்கும் இந்த சிறுபான்மை மக்களுக்கும் வேற வழி இல்லைன்னு எடுத்துக்கலாமா? பாஜகவுக்கு ஆதரவான மனநிலை எடுக்கிறத விட திமுகவையே தம்பிட்டு போயிடலாம். அப்படி ஒரு நெரேட்டிவை செட் பண்றாங்க. புரியுதுங்களா? அதனாலதான் இவங்க அதிமுக முன்னிலைப்படுத்தி திமுக கூட்டணி அரசியல பேச பாரு. நீங்க இந்த தேர்தல் நான் சொல்றதை எழுதி வச்சீங்க, எந்த கூட்டத்திலயுமாச்சு அதிமுகவை இவங்க எதிராக பேசுறாங்களா பாருங்க, பேச மாட்டாங்க. இன்னைக்கு டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் சேர்ந்த விஷயமா காங்கிரஸ் தலைவர் செல்வப்பிரந்தகிட்ட கேள்வி கேட்கறாங்க. அவரு என்ன சொல்றாரு பாருங்க, பாஜக ஏன் சொன்னா இவங்க இந்த சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சொல்றீங்க, நீங்களா தானே சொல்றீங்க பாஜக தலையீடு இல்லாம. நான் என்ன சொல்றேன், அதை இவங்க அதை முன்னிலைப்படுத்தியே அரசியல் பண்றது. தமிழ்நாட்டுல அதிமுக முன்னிலைப்படுத்த மாட்டாங்க, அப்படி பாஜக முன்னிலைப்படுத்தி அரசியல் பண்ணுவாங்க. அப்படி போலித்தனமான ஒரு நரேட்டிவை செட் பண்ணி சிறுபான்மை மக்களை ஏமாத்திர முடியும் நீங்க நம்புறீங்களா? ஏமாத்திட்டு தானே இருக்காங்க. அப்ப சிறுபான்மை மக்கள் ஏமாறுறாங்க, ஏமாத்திட்டு தானே இருக்கும். கிட்டத்தட்ட கூட்டணிகள் கிட்டத்தட்ட முடிவான மாதிரியான ஒரு சூழல்ல தானே சார் இருக்கு. அதிமுகவோட பாமக பிஜேபி சேர்ந்திருக்காங்க, இங்க காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள், இன்னும் ஒரு சில கட்சிகள் மட்டும் தான் தங்களுடைய முடிவை அறிவிக்காம இருக்காங்க. சரி, இந்த கூட்டணியோட போக்கு எப்படி இருக்கும்? முடிவா
எந்தெந்த கட்சிகள் எந்தெந்த கூட்டணியில இடம்பெறும்னு நீங்க அனுமானிக்கிறீங்க? இல்ல அது எப்படி வேணாலும் மாறலாம். தேர்தலை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை அப்படின்ற அடிப்படையில் தான் இன்னைக்கு டிடிவி தினகரன் நேற்று வரலையும் அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அந்த கூட்டணிக்கு என்டிஏ கூட்டணிக்கு போயிருக்காரு. இப்ப தேர்தலில் எதோ ஒன்று நடக்கும்ன்றதுக்கு உதாரணம் தான் இது. டிடிவி தினகரன் கிட்ட வாக்கு வங்கி கொஞ்சம் இருக்கு. குலத்தருடைய வாக்கு அவரு அமமுகன்னு ஆரம்பிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4% வாக்கு கிட்ட வாங்கியிருக்காரு. அவரு பின்னாடி ஓபிஎஸ் பின்னாடி எல்லாம் அவ்வளவு கூட்டம் இல்லை. அதிமுக இருந்து விளக்குற நிறைய பேர், ஏன் செங்கோட்டையும் பின்னாடி கூட கூட்டம் இல்லை. கொங்கு மண்டலத்துல அவருக்கு ஒரு தனி செல்வாக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா டிடிவி தினகரன் பின்னாடி கொஞ்சம் கூட்டம் இருந்தது. அதனாலதான் அவர் அமமுக ஆரம்பிச்சு இந்த வெளியும் வந்து அது எல்லா மாவட்டத்திலயும் ஒரு நிர்வாகத்தை போட்டு நடத்திட்டு வந்தாரு. இப்ப அவங்க வந்து அதிமுக ஆதரவுன்னும் போது அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிளஸ் ஆகுது. அதனாலதான் வந்து பாஜக என்ன பண்றதுன்னா கொஞ்சம் இறங்கி வந்து எடப்பாடியை சந்திச்சு அந்த கூட்டணியை வந்து உறுதிப்படுத்த, எடப்பாடி இல்லைன்னு சொன்னா நம்ம கூட்டணி தமிழ்நாட்டுல ஸ்ட்ராங் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. சீமானுடைய வியூகம் என்னவா சார் இருக்கும் 26 எலெக்ஷன்ல? கூட்டணிக்கான முடிவை எடுப்பதற்கான சாத்தியங்கள் இருக்கா? இல்ல, சீமான் கிட்ட வந்து ஒரு விஷயம் தெளிவா இருக்கு. அவர் கூட்டணி, அவரு எந்த கட்சியும் கூட்டணியில சேர்க்க மாட்டாரு. அவர் கூட ஏன் முன்னெடுக்கலன்னு சொன்னா, இப்போ அந்த மாதிரி வந்தாங்கன்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாட்டோட வருவாங்க. உள்ள வந்துட்டு அவங்க நம்மளை வழி நடத்தும் போது நாம இத்தனை காலமா தமிழக மக்கள் கிட்ட நாம கொடுத்து இருக்கக்கூடிய உறுதிமொழி இருக்குல்ல, வாக்குறுதிகள், அந்த வாக்குறுதிகள்லாம் மண்ணா போயிடும். அதாவது சீமான் அவர்கள் தேர்தல் அரசியலுக்குள்ள வரும் பொழுது வேறொரு கருத்தியலோட வந்தார். பெரியாரை குறித்த வேற ஒரு பார்வையோட தான் உள்ள வந்தார். இப்ப அவர் தன்னுடைய பார்வையே மாத்திக்கும் போது, தன்னுடைய சித்தாந்தத்தை மாத்திக்கும் போது, கருத்தியலை மாத்திக்கும் போது, தேர்தல் அரசியலுக்காக ஒரு அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படிங்கிற ஒரு தேவைக்காக சில அனுசரணைகள் பண்ணிக்கிறதுல என்ன சிக்கல் இருக்க போது? அதுல எனக்கு முரண்பாடு இருக்கு. சீமான் பெரியாரை ஏன் கையில எடுத்திருக்காருன்னா, தமிழ்நாட்டுல தொடர்ந்து பெரியாரை முன் வச்சுதான் அரசியல் நடக்குது. அப்ப அதை எதிர்த்தோன்னு சொன்னா அந்த வாக்கு வங்கி நமக்கு கிடைக்கும். அவரும் வந்து சாதாரணமா வந்து சிந்திச்சு இந்த பெரியார் எதிர்ப்பு எடுக்கலன்றதான் என்னுடைய பார்வை. எனக்கு உடன்பாடு இல்லை அந்த கொள்கையில. அல்ல, நீங்க சொன்ன மாதிரி ஒரு கூட்டணிக்குன்னு போனா அவங்களுடைய சித்தாந்தங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னுடைய சித்தாந்தத்தை மாத்திக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்குங்கிறதுனால கூட்டணி வேணான்னு முடிவு பண்ற சீமான், ஓட்டு கிடைக்கும், பெரியாருக்கு எதிரான வாக்குகள் தனக்கு வரணுங்கிறதுக்காக தன்னுடைய சித்தாந்தத்தை மாத்தி பெரியாரின் மீதான பார்வையை வேற ஒரு கோணத்துல மாத்தல. ஆரம்பமே அவர் முன் வச்சு வந்ததே என்ன, தமிழ் தேசிய சித்தாந்தத்தை அடிப்படையில் அரசியல் கட்டமைப்பு தான் அப்படின்னு உருவாக்குற. பெரியார் வெறுப்பு அப்படின்றது RSS பாஜக இருக்கிற வெறுப்பு சீமானுக்கு இருக்கான்னா இல்ல, புரியுதுங்களா? இன்னைக்கு தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாட்டுல வந்து நிலைநிறுத்தணும், அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் இந்த சித்தாந்தத்தை அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய சித்தாந்தம் என்ன, பெரியார் சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தை நம்ம தள்ளி விட்டாலும் நம்மளால வந்து இதை கொண்டு வரணும்ன்றது அடிப்படையில் தான் சீமானுடைய அரசியல் நகர்வுகளே எல்லாமே இருக்கு. நீங்க அப்படி சொல்றீங்க. பொதுவா வெளியில இருந்து பார்க்கிற சாமானியர்களுடைய கருத்தாவே என்ன இருக்கு அப்படின்னா, சில நேரங்கள்ல இவர் கூட்டணியோட அவருக்கு உகந்த கட்சிகளோட கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திச்சிருந்தாருன்னா அட்லீஸ்ட் ஒரு 2-3 எம்எல்ஏக்களாவது கூட இருந்திருப்பாங்களே. அதிகாரம் கையில் இல்லாம எத்தனை ஆண்டுகளுக்கு கட்சியை நகர்த்த முடியும், எத்தனை ஆண்டுகளுக்கு போலியான ஒரு நம்பிக்கையை தொண்டர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க என்ன சொல்றீங்க, அதிமுக திமுக 2 கட்சி தான் இங்க தமிழ்நாட்டுல பெரிய கட்சி. இப்ப 2 கட்சியில யாரு கூட ஒருத்தர் கூட சேர்ந்துட்டா இது ஒரு பெரிய ஆலமரம் மாரி. இந்த ஆலமரத்துல வந்து ஒரு நிழல்ல வந்து எந்த கட்சியுமே வளராது. சரி, எப்படி காங்கிரஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு போச்சோ, அதே மாதிரி மதிமுக எவ்வளவு வீரியம் கொண்டு எழுந்தது உங்களுக்கு தெரியும், அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்து மக்கி போச்சோ, ஏன் விசிக எவ்வளவு வீரியம் கொண்டு செயல்பட்டு அது எப்படி மக்கி போச்சோ, அதே ஒரு நிலைதான் சீமானுடைய நிலையை உருவாகும். அது அதிமுக திமுக கூட்டணி இன்னைக்கு தனிச்சு நிற்கும் போது ஒரு 40 லட்சம் வாக்குகள், சுமார் 8% வாக்குகள் வாங்குறதுன்றது எந்த ஒரு சாதியை முன்னிலைப்படுத்தியோ அல்லது வேற எந்த ஒரு மதத்தை முன்னிலைப்படுத்தியோ வாங்கிய வாக்குகள் இல்லை. தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்னிலைப்படுத்தி வாங்கிய வாக்குகள் என்பது அது வந்து கொள்கையின் அடிப்படையில இருக்கிறது இல்லைங்களா? அது வந்து இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகும், நீங்க மைனஸ் பாயிண்ட் ஆகாது. சீமானுடைய அரசியல் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் கேளிக்கையா தான் பாக்குறீங்க. ஆனா என்னுடைய பார்வையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்து செயல்படுறாரு. இப்ப உதாரணத்துக்கு நீங்க எடுத்தீங்கன்னா திமுக அதிமுக இல்ல இப்போ வந்து இருக்கக்கூடிய விஜய் கூட பாத்தீங்கன்னு சொன்னா குறைஞ்சது ஒரு தொகுதிக்கு 25 to 50 கோடி ரூபாய் செலவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த 25 செலவு பண்ணாலும்
50 ஆக்க பார்ப்பான், 50 கோடி செலவு பண்ணுவோம், 100 கோடி ஆக்க பார்ப்பான். ஆமா. அவன் மக்களுக்கான அரசியலை மக்களுக்கான பணியை செய்ய மாட்டான். புரியுதுங்களா இல்லையா? ஆனா சீமானை பொறுத்தவரையிலையும் பாத்தீங்கன்னா அவங்க வேட்பாளர் எல்லாமே 2 லட்சம் 3 லட்சம் யார்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ அதை வாங்கிட்டு தெரு தெருவா வீடு வீடா போய் பிரச்சாரம் பண்ணி அவங்க வந்து அந்த ஓட்டு வாங்கி ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி மக்கள் வந்து ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, அதிகாரத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னா மேபி வந்து உங்களுக்கு வந்து அந்த சுரண்டணும், நம்ம செலவு பண்ண 100 கோடிக்கு 200 கோடி ஆக்கணும், இல்ல 200 கோடிக்கு 500 கோடி ஆக்கணும்ன்ற ஒரு முன்னேற்பாடு இருக்காது இல்லையா? விஜயனுடைய அரசியல் செயல்பாடுகளை நீங்க பர்சனலா எப்படி மதிப்பீடு செய்றீங்க? அவர் என்ன செயல்பட்டாரு நான் மதிப்பீடு செய்யறது. ஏதாவது செயல்பட்டா சொல்லுங்க. விஜய் செயல்பட்டு இருக்காரு, நீங்க மதிப்பீடு என்ன செய்யறீங்க சொல்லுங்க. என்ன செஞ்சாரு? தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக முன்வைக்கிற முழக்கங்கள், தமிழ்நாடு அரசு மீது சுமத்துற குற்றச்சாட்டுகள். நான் என்ன சொல்றேன், அது வந்து ஏற்கனவே வந்து எடப்பாடி வச்சுட்டு இருக்காரு, பிஜேபி வச்சுட்டு இருக்காரு. நான் கூட பல இடங்கள்ல திமுக எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இருக்கேன். புதுசா சொல்லுங்க சார். இல்ல என்ன இல்ல இல்ல அவர் வைக்கிற விஜய் வந்து அவர் பண்ண அரசியல் என்ன அப்படின்னு கேளுங்க, நம்ம சொல்லலாம். இல்ல என்ன பண்ணாரு. இல்ல இல்ல அவருடைய வருகைக்கு பின்னாடி இப்ப இருக்கிற ஒரு இளம் தலைமுறையினர் சொல்றேன், உங்களுக்கு பெரிய அளவுல அரசியல் புரிதல்லாம் இல்ல. இல்ல நான் தான் சொல்றேன், எந்த அரசியல் புரிதல் இல்ல. அவன் ஒரு அந்த சினிமா மோகத்துல பின்னாடி ஓடுறாங்க. சரி, ஆண் பெண் எல்லாரும். புரியுதுங்களா? மற்றபடி ஒண்ணுமே இல்ல. அது வந்து அவனுக்கு ஓட்டு போடுறதுக்காக போறாங்கன்னா அப்படி ஒரு வாய்ப்பே இல்ல. ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? இன்னும் நீங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா விஜய் பத்தி எல்லாமே சோசியல் மீடியால எல்லாமே என்ன சொல்றீங்கன்னா பிரம்மாண்டமா பேசுறாங்க. அதாவது 20%, 30%, 35% எல்லாம் கொடுக்குறாங்க. இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பூத் கமிட்டியே இல்ல அவங்ககிட்ட. இப்ப அந்த மாதிரி ஒரு பூத் கமிட்டி சிஸ்டம் கூட இன்னும் விஜய்க்கு வரலையே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு மோகம் இருக்கு, அந்த மோகத்துல எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னா வாய்ப்பு இல்ல. கட்டமைப்பே இல்ல அப்படிங்கிறீங்க. பேசிக்கான கட்டமைப்பு. உங்களுடைய அனுமானத்துல தாவேகா வர தேர்தல்ல எத்தனை சதவீத வாக்குகள் வாங்கும் நினைக்கிறேன்? 10 வாங்கலாம். 10% வாங்க நம்புறீங்களா? 10 வாங்கலாம். கட்டமைப்பே இல்லாம 10%க்கான சாத்தியம். ஏன்னா இத்தனை ஆண்டுகளுக்கு பயணத்துக்கு பிறகுதான் சீமானே 8% சொன்னீங்களா ஜென்சி இளைஞர்கள். ஆமா ஆமா. அந்த ஜென்சி இளைஞர்கள் அவன் எதுவும் சிந்திக்க மாட்டான். சினிமா மோகன் அது போட்டாதான் ஆட்சிக்கு வந்துருவான், ஒரு 25-30 சீட்டு வந்துருவான். இதெல்லாம் ஏதாவது ஒரு சில தொகுதிகள்ல வெற்றி பெறுவதற்கான ஒரு சில தொகுதிகள் கூட வெற்றி பெறலாம், வாய்ப்புகள் இருக்கு. பட் வந்து ஆட்சிக்கு தனிபெரும் ஆட்சியா வந்து இப்ப சொல்றாங்க இல்லையா, ஜனநாயகம் படம் வந்து தளபதி ஜனநாயகம் படம் தளபதின்னு போடுவோம். ஜனநாயக படத்தை ரிலீஸும் போது இப்ப ஜனநாயக படம் பிரச்சனை இருக்கு, அதனால எலெக்ஷனுக்கு பிறகுதான் ரிலீஸ் ஆகும். அப்போ தமிழக முதல்வர் ஜனநாயகன் அப்படின்னு போடுவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்கல்ல. இதெல்லாம் ஓவரா தானே இருக்கு. ஆமா சரி சார், ரொம்ப நன்றி. ரொம்ப அழுத்தம் திருத்தமா நிறைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் சந்திப்போம் சார். நன்றி, வணக்கம்.